வணக்கம் நண்பர்களே. அவர் நிச்சயமாக போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து விட்டார். யார்? அண்ணாமலை. அவருக்கு ஒதுக்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் தேர்தல் பொறுப்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டார். அதிலிருந்தும் அவர் விலக்கப்பட்டுள்ளார். அவரே விலகிட்டார். விலக்கப்பட்டுள்ளார்ல, அவரே விலகிட்டார். நான் விலகிக்கிறேன், என்னுடைய தந்தையின் உடல்நிலை சரியில்லை, அதை கவனிப்பதற்காக நான் இந்த பொறுப்புகள் இதெல்லாம் விலகிக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிடுவேனா, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேனா இல்லைங்கிறத பற்றி தலைவர் நயினா நாகேந்திரன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பக்கமாக தள்ளி விட்டார். அப்போ அவர் நிச்சயமாக போட்டியிட போவதில்லை, போட்டியிடும் நபர்களுக்கு ஆதரவளிக்க போவதும் இல்லை. இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது அது இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம். அண்ணாமலை இந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கான காரணம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் திட்டம் என்ன? அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இது அண்ணாமலை நற்பணி இயக்கம். ஞாபகம் இருக்கா? ஊழ்குத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவரே ஆரம்பித்து வச்சுருந்தார். இப்போ என்ன பிளான் பிஜேபிக்குன்னா, அண்ணாமலை நற்பணி இயக்கத்திலேருந்து ஆட்களை தேர்தலில் இறக்கி விடுறது. அப்போ இது மறைமுகமாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான், அண்ணாமலை நிற்கிற மாதிரி தான். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் வாக்குன்னு சொல்லி ஒரு கோமாளி கூப்பாடு போட்டுட்ருக்க அப்படி இல்லை, அதை காலி பண்ணி விட்டுரும். அதையும் பிரிச்சிடும். அவர் யார் ஓட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறாரோ, யார் அந்த கோமாளி, ஆனால் அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இவரை பயன்படுத்துறது. இவர் இப்படி தான் பயன்படுவார். இவருக்கு அந்த கோமாளி இதுக்கு தான் பயன்படுவாப்புல. இந்த அண்ணாமலையும் ஒரு கோமாளி தாங்கிறத ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கு. கோமாளி மட்டும் இல்லை, திருட்டு கோமாளி, விவரம் இல்லாத கோமாளி இல்லை, பட்டு விவரமான கோமாளி, பட்டு விவரமான ஆள் அண்ணாமலை. அத்தனையும் மேடை நடிப்புன்னு நான் இது வரைக்கும் இப்போ சொல்லலை. என்னோடய வீடியோக்களில் நான் விமர்சனம் பண்ணும்போது சொல்லுவேன், இல்லை அவர் உண்மையானவராக அவருடைய பாடி லாங்குவேஜோ, அவருடைய பேசுகிற வார்த்தைகளோ, அந்த உடல் மொழி, பேசுகிற விதமோ, கேள்விக்கு பதில் சொல்கிற விதமோ, அவர் ஆக்ஷன்ஸு, முகபாவனைகள் போகிறதோ பார்த்தா உண்மை இல்லை, நேர்மை இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ வெளிவந்துடுச்சா? போன வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அவருடைய இயக்கத்தை சார்பில் நிற்க வச்சு விஜயுடைய மார்க்கெட்டை ஓட்டை வந்து காலி பண்ணணும். இந்த விஜயோடைய வாக்காளர் குரூப் இருக்குல்ல, இதுங்கெல்லாம் 40 வயசுக்கு உட்பட்டவங்க தானே. அதே அண்ணாமலைக்கும் அப்படி தானே இருப்பாங்க. அதை வச்சு காலி பண்ணிடணும். ஒருவேளை 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்தால் கூட அண்ணாமலையோட ரீச் வந்து வேறு மாதிரி. அப்போ அதை வச்சு இதை காலி பண்ணணுன்ற நோக்கத்தோடு தான் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேர்தல் பொறுப்பு வேலைகள்லாம் விட்டுட்டு உன் இயக்கத்தை இருக்கவங்களாம் இது பண்ணு அப்படின்னு. இவர் இயக்கத்தை ஆரம்பித்தது அந்த கட்சியில் இருக்கும்போதே. அப்போ இதில் இன்னொரு உள்குத்து எங்கே இருக்குன்னா, இப்போ அதிமுகவையும் சேர்த்து காலி பண்ணிடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.